வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கொங்குவில் வேலையை ஆரம்பித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் திடீரென பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. உட்கட்சி விவகாரம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சீனியர்கள் கொந்தளிப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு பெற்ற நபராக இருக்கும் எஸ்பி வேலுமணிக்கு நெருக்கடி அளிக்கும் வகையில் இரு முக்கிய நிர்வாகிகளுக்கு அமைப்பு செயலாளர் பதவியை வழங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கொங்கு மண்டலத்தில் வேலுமணியின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவே இந்த ஏற்பாடு என்கிறார்கள் இரத்தங்கள். கடந்த சில மாதங்களாக அமைதியாக இருந்த அதிமுகவில் மீண்டும் புயல் வீச தொடங்கியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட விழாவில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் படங்கள் இடம்பெறவில்லை என அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தார். முன்னாள் அமைச்சர், கட்சியின் மிக மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு கோவையில் நடைபெற்ற பாராட்டு விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. அதில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை. இதனால் பரபரப்பு ஏற்பட நிலவியது. இது தொடர்பாக விளக்கம் அளித்த அவர், விழா குழுவினரிடம் மேடையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களை வைக்க வேண்டும் என கூறியும் அவர்கள் படங்கள் இல்லை எனவும், அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்காக நிதி உதவி வழங்கியதோடு அதற்கு அடித்தளமாக இருந்த ஜெயலலிதாவின் படம் வைக்கப்படவில்லை, அதனால் கலந்து கொள்ளவில்லை என விளக்கம் அளித்திருந்தார். செங்கோட்டையன் பேச்சு புகைப்படங்கள் வைக்கப்படவில்லை என்பதற்காக அல்ல, எடப்பாடி பழனிசாமி மீதான கோபத்தின் வெளிப்பாடுதான் அது என்கின்றனர் அதிமுகவினர். மேலும் மக்களவை தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த நிலையில் கடந்த ஜூலை மாதத்தில் சேலம் நெடுஞ்சாலை நகரில் எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்களான செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, KP அன்பழகன், CB சண்முகம், நந்தம் விஸ்வநாதன் ஆகியோர் சந்தித்து பேசினர். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் தொடங்கி மக்களவை தேர்தல் வரை பல தோல்விகளை படுதோல்வியை அதிமுக சந்தித்திருக்கிறது. கட்சியில் OPS, TTV தினகரன், சசிகலா ஆகியோர் வெளியேற்றப்பட்டதால் அதிமுக பலவீனமாக காட்சியளிக்கிறது. இதனை வைத்து எதிர்க்கட்சியினருக்கு அதிமுகவை பலவீனமாக இருப்பதாக விமர்சித்து வருகின்றனர். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. மேலும் சசிகலா, OPSஐ மீண்டும் கட்சிக்குள் வந்தால் தொண்டர்கள் பலமும் நிர்வாகிகள் பலமும் மேலும் அதிகரிக்கும். எனவே அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் SP வேலுமணி வலியுறுத்தினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதற்கு சம்மதிக்கவில்லை என கூறப்படுகிறது. அப்பொழுது அதிமுகவிற்கு பிறகு டெல்லியில் தனது நட்பு வட்டாரத்தை விரிவுபடுத்தி கொண்ட SP வேலுமணி பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என கூறி வருகிறார். மேலும் பிரிந்து போனவர்களையும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியும் வருகிறார். தனது வீட்டிற்கே முன்னாள் அமைச்சர்களை அழைத்து வந்து SP வேலுமணி பேசியதை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை. இதனையடுத்து சாமிகளை வைத்து மணிக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே SP வேலுமணி கட்சியின் பல பொறுப்புகளில் இருக்கும் நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரான வேலுமணி, முன்னாள் MLAவான சின்னசாமி ஆகியோர் அமைப்பு செயலாளராக அறிவிக்கப்பட்டிருந்தனர். ஒரே மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் இருவருக்கும் அமைப்பு செயலாளர்கள் பதவி கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமியால் வேலுமணியை தவிர்க்கவும் முடியாது. எந்த நேரத்தில் அவரது செயல்பாடுகளை ஏற்று கொள்ளவும் முடியவில்லை. இதனால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தனது ஆதரவாளர்களை பெருக்கி கொள்ளும் வகையிலே இரு சாமிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பதவி கொடுத்துள்ளதாக கூறப்படுகின்றனர்.
மேலும் பாஜகவுடன் கூட்டு கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என எஸ்பி வேலுமணி மறைமுக நெருக்கடி கொடுத்து வரும் இந்த நிலையில் அவரை கட்டுப்படுத்த இந்த ஏற்பாடு என்கிறார்கள் அதிமுகவின் வட்டாரங்கள். இதனால் அதிமுகவில் பெரும் பரபரப்பும் விறுவிறுப்பும் பேசும் பொருளாகவும் இந்த ஒரு தகவல் மாறியிருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம்.